அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடத்தலைப்பு 6ஆம் வகுப்பு. அதில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள். இது வந்து பார்த்தோம்னா குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A, VAO இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளில் தமிழ் தொடர்பான வினாக்களில் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பாடப்புத்தகத்தில், பள்ளிக்கல்வித்துறை பாடப்புத்தகத்தில் நிறைய வினாக்கள் கேட்குறாங்க. அதில் 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு 25 வினாக்கள் நான் வந்து இதில் போட்டிருக்கேன். தொடர்ச்சியாக 25 வினாக்களாக நான் பதிவிடுறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். முதல் வினா பாருங்க. தமிழை அமுது, நிலவு, மனம், பால், வானம், தோல், வாள் என புகழ்ந்து பாடியவர் யார்? விடை பாருங்க. பாரதியார், நாமக்கல் கவிஞர், பாரதிதாசன், கவிமணி. இதில் வந்து பார்த்தோம்னா சரியான பதில் யார் அப்படின்னா பாரதிதாசன். பாரதிதாசன் தான் தமிழை வந்து இவ்வாறு பாடியிருக்காரு. அடுத்து இரண்டாவது வினா பாருங்க. கீழ்காணும் எழுத்துக்களுள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. இடஞ்சொல்லி, வலஞ்சொல்லி. இடஞ்சொல்லி அப்படின்னா இடப்பக்கமாக சுழிச்சு எழுதுவது, வலஞ்சொல்லி அப்படின்னா வலப்பக்கமாக சுழற்சி எழுதுவது. இதில் வந்து பார்த்தோம்னா இந்த முதல் மூன்றுமே, இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இடஞ்சொல்லி. அப்போ சரியான பதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஞா, இதான் வந்து வலஞ்சொல்லி. பொருந்தாதது பார்த்தோம் அப்படின்னா இதை மூன்றுமே பொருந்தி இருக்கக்கூடிய இடஞ்சொல்லி. முதல் இது ஞா அப்படிங்கிறது தான் வலஞ்சொல்லி. அதனால் அதான் வந்து சரியான பதில். மூன்றாவது வினா பொறுத்துக. மூன்றாவது வினா சர் சி.வி. ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு பெற்று தந்த கேள்வி எது? முதல் பதில் கடல் நீர் ஏன் கருப்பாக காட்சியளிக்கிறது. அதுக்கு இரண்டாவது பதில் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது. மூன்றாவது பதில் கடல் நீர் ஏன் நீல நிறமாக இல்லை. நான்காவது பதில் கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கிறது. இதில் சரியான பதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டாவது பதில் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது. இந்த வினாக்காக தான் அவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நோபல் பரிசு வாங்கினார் சர் சி.வி. ராமன். அடுத்து நான்காவது வினா திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தினை மெய்ப்பிக்கும் வண்ணம் ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள்நாளி என பாடிய புலவர் யார்? கபிலர், கம்பர், பரணர், ஔவையார். இதில் சரியான பதில் யார் அப்படின்னா நான்காவது பதில் ஔவையார். அடுத்த கேள்வி பாருங்க. பிரித்து எழுதுக. பாகற்காய், பாகல் கூட்டல் காய், பாகு கூட்டல் அற்கு கூட்டல் காய், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், பா கூட்டல் கற்கு கூட்டல் காய். சரியான பதில் மூன்றாவது விடை பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். இதான் வந்து சரியான பதில். அடுத்து ஆறாவது வினா பாருங்க. கபிலர் என்னும் சொல்லுக்கு மாத்திரை அளவை கண்டறிக. 3 மாத்திரை, 4 மாத்திரை, 3 மாத்திரை, 2 மாத்திரை. இதில் வந்து சரியான பதில் 3 மாத்திரை. கபிலர் அப்படிங்கிறதோட மாத்திரை அளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 மாத்திரை. அடுத்த கேள்வி, ஏழாவது கேள்வி பாருங்க. திங்கள், ஞாயிறு, மலை என இயற்கையை வாழ்த்தி எந்த நூல் தொடங்குகிறது? பெரிய புராணம், கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், மணிமேகலை. இதில் சரியான பதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிலப்பதிகாரம். திங்கள், ஞாயிறு, மலை என இயற்கையை வாழ்த்தி கூறும் நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். அடுத்தது பாருங்க. சரியாக பொருந்தாதது எது? மேரு, இமயமலை, அலி, அச்சம் தரும் கடல், திகிரி, ஆணை சக்கரம், கொங்கு, மகரந்தம். இதில் சரியான பதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டாவது பதில். அதான் வந்து பார்த்தோம்னா பொருந்தாது. மற்றது எல்லாமே சரியாக இருக்கிறது. அலி என்பதன் பொருள் வந்து அச்சம் தரும் கடல். தவறான பதில், பொருந்தாதது. அடுத்தது பாருங்க. கூற்றுகளை ஆராய்ந்து சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெயர்கின்றன. அதுக்கடுத்த கூற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் இடும். 14 நாட்கள் அடை காக்கும். 15ஆம் நாளில் குஞ்சுகள் வெளிவரும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 மட்டும் சரி, 1, 2 சரி, 2 மட்டும் சரி, 2ம் தவறு. இதில் வந்து சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2மே சரி. 1, 2, 2மே சரி. அதனால் பி ஆப்ஷன் தான் வந்து சரியான பதில். அடுத்தது பாருங்கள். 10வது வினா.
1954 நோபல் பரிசு பெற்ற ஆசிரியர் எர்னெஸ்ட் ஹெமிங்வேயின் ஆங்கில புதினத்தின் பெயர் என்ன? கிழவனும் சிறுவனும், கிழவனும் படகும், கிழவனும் மீனும், கிழவனும் கடலும். சரியான பதில் 4வது பதில், கிழவனும் கடலும். அடுத்தது பாருங்க, முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை என்பது எதனுடைய வேறு பெயர்கள்? முப்புள்ளி, புள்ளின்னு படிக்கணும், அதில் பள்ளின்னு இருக்கு, தவறுதலாக மாற்றிக்கங்க. முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை என்பது எதனுடைய வேறு பெயர்கள்? உயிரெழுத்து, உயிர்மெய் எழுத்து, மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து. சரியான பதில் 4வது விடை, ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்தினுடைய வேறு பெயர் தான் முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை என்பது. அடுத்தது வினா எண் 12 பாருங்க. தம்மின் தம்மக்கள் டேஸ் மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது. அந்த டேஸில் என்ன வரும் அப்படின்னா, செல்வமுடைமை, அறிவுடைமை, ஒழுக்கமுடைமை, பணிவுடைமை. சரியான பதில் அறிவுடைமை. 2வது விடை அறிவுடைமை. 13வது வினா. 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டியில் தமிழக வீரர் மாரியப்பன் எப்போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றார்? மாஸ்கோ நகர் உயரம் தாண்டுதல், ரியோ நகர் உயரம் தாண்டுதல், பீஜிங் நகர் உயரம் தாண்டுதல், டோக்கியோ நகர் உயரம் தாண்டுதல். இவர் தமிழக வீரர் மாரியப்பன் எந்த போட்டிக்காக தங்கப்பதக்கம் பெற்றார்? எங்கு நடைபெற்ற போட்டி அப்படின்னா, 2வது பதில் ரியோ நகர் உயரம் தாண்டுதல் அப்படிங்கிற போட்டிக்காக அவர் பார்த்தோம் அப்படின்னா தங்கப்பதக்கம் பெற்றார் 2016ஆம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டியில். அடுத்த வினா 14வது வினா பாருங்க. மேதகு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களால் ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என பாராட்ட பெற்றவர் யார்? இது பார்த்தோம் அப்படின்னா கே. சிவன், மயில்சாமி அண்ணாதுரை, பொன்ராஜ், நெல்லை சு. முத்து. சரியான பதில் பார்த்தோம் அப்படின்னா நெல்லை சு. முத்து. நெல்லை சு. முத்துவை தான் அப்துல் கலாம் பாராட்டியிருக்காரு. என்ன பாராட்டியிருக்காரு? ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு அப்துல் கலாம் பாராட்டியவர் நெல்லை சு. முத்து. அடுத்து 15வது வினா. சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் என பாடியவர் பாரதியார், பாரதிதாசன், கவிமணி, மூவா. இதில் சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியார். இதை பாடினது யார் அப்படின்னா பாரதியார். அடுத்த வினா 16வது வினா. ரோபோ என்ற சொல்லின் பொருள் யாது? இயந்திரம், அதிவேகமான, அடிமை, அமைதியான. ரோபோ அப்படிங்கிற சொல்லின் பொருள் 3வது பதில் அடிமை. அதுக்கடுத்த வினா வினா எண் 17. கீழ்காணும் எந்த திருக்குறள் மேதகு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கைக்கு வலு சேர்த்ததாக கூறியுள்ளார்? அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையர் எனும் இலர். அறிவுடையார் ஆவதறிவார், அறிவிலார் அக்தரி கல்லாதவர். அஞ்சுவதஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். அறிவற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். இதில் எந்த குறள் வாழ்க்கைக்கு வலு சேர்த்ததாக அப்துல் கலாம் கூறுறாரு அப்படின்னா 4வது குறள். அறிவற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். அறிவு அப்படிங்கிறது தான் பகைவராலும் வெல்ல முடியாத ஒன்று அப்படிங்கிற குறள் தான் தனக்கு வலு சேர்த்ததாக யார் சொல்கிறா? ஏபிஜே அப்துல் கலாம் சொல்கிறாரு. அடுத்த கேள்வி பாருங்க. தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியவர் யார்? பாரதியார், பாரதிதாசன், முடியரசன், கண்ணதாசன். சரியான பதில் பாரதிதாசன். 2வது பதில். அடுத்த கேள்வி பாருங்க. 19வது வினா. எந்த ஒன்று பொருத்தம் இல்லாததாக உள்ளது என்பதை கண்டறிக. கனிச்சாறு, பாவிய கொத்து, மாங்கனி, நூலாசிரியம். இதில் பார்த்தோம் அப்படின்னா சரியான பதில் 3 மாங்கனி. 3 மாங்கனியினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கண்ணதாசன். மற்ற 3 நூல்கள் கனிச்சாறு, பாவிய கொத்து, நூலாசிரியம். இந்த 3 நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார். கேள்வி என்ன?
பொருந்தாத ஒன்று. அப்போ 3 நூட்கள் பெருஞ்சித்திரனார் எழுதியது, ஒரு நூல் கண்ணதாசன் எழுதினது. பொருந்தாத வினா அப்படின்னு பார்த்தோம்னா மாங்கனி கண்ணதாசன். அதான் சரியான பதில். அடுத்தது பாருங்க 20வது வினா. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது? அகத்தியம், நன்னூல், தொல்காப்பியம், புறப்பொருள், வெண்பா மாலை. சரியான பதில் 3வது விடை தொல்காப்பியம். தொல்காப்பியம் தான் தமிழில் கிடைத்த மிக பழமையான நூல். அடுத்தது பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. மலர், அலர், செம்மல், கனி. இதில் பொருந்தாத ஒன்று எது அப்படின்னா 4வது விடை கனி. ஏன் அப்படின்னா மற்ற 3மே பார்த்தோன்னா பூ தொடர்பான சொற்கள். இது பார்த்தோன்னா பழம் தொடர்பான சொற்கள். அந்த பூக்களினுடைய ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு பேரிட்டு அழைக்கிறாங்க. மலர், அலர், செம்மல் அப்படின்னு. கனி அப்படிங்கிறது பழம் தொடர்பான சொல். அதனால் இதில் பொருந்தாத சொல் கனி. அடுத்த கேள்வி 22வது வினா பாருங்க. 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்களில் ஒன்றான வேளாண்மை என்ற சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? வேளாண்மை அப்படிங்கிற சொல் எந்த நூலில் இருக்குது? கலித்தொகை, சீவக சிந்தாமணி, நற்றிணை, தொல்காப்பியம். சரியான பதில் கலித்தொகை. கலித்தொகையில் தான் பார்த்தோம் அப்படின்னா வேளாண்மை அப்படிங்கிற சொல் இருக்குது. இன்னொரு நூல் பார்த்தோன்னா திருக்குறள் அப்படிங்கிற நூல்லையும் வேளாண்மை அப்படிங்கிற சொல் இருக்குது. ஆனால் நமக்கு திருக்குறள் அப்படிங்கிறது இங்கே ஆப்ஷன் கொடுக்கல. அதனால் இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா கலித்தொகை தான் சரியான பதில். அடுத்த வினா 23 பாருங்கள். உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்திய தமிழ் புலவர் யார்? பவணந்தி முனிவர், தொல்காப்பியர், திருவள்ளுவர், ஒட்டக்கூத்தர். சரியான பதில் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியர். தொல்காப்பியர் தான் என்ன பண்ணுறாரு? உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தி சொல்கிறாரு. அப்போ சொன்னவர் யார்? தொல்காப்பியர். நூல் தொல்காப்பியம். அடுத்த வினா பாருங்க. இளங்கோவடிகள் எந்த மரபை சார்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிவம் கூறுகிறது? சோழ மரபு, சேர மரபு, பாண்டிய மரபு, பல்லவ மரபு. இளங்கோவடிகள் எந்த மரபு அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்லுது அப்படின்னா சேர மரபு. 2வது பதில் சேர மரபு அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்லுது. அதுக்கடுத்து 25வது வினா. எந்த மன்னரால் பாரதி என்னும் பட்டத்தை பாரதியார் பெற்றார்? ராமநாதபுரம் சேதுபதி மன்னர், புதுக்கோட்டை மன்னர், விஜயரங்க மன்னர், எட்டயபுர மன்னர். சரியான பதில் 4வது விடை எட்டயபுர மன்னர். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் தொடர்ச்சியாக 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களை காண்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.